இந்த எடிட்ட பாருங்க. எடிட்டிங் புடிச்சா லைக்க போட்டுருங்க. எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த எடிட் என்னோட ஸ்டைல் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மறக்காம ஒரு லைக்க போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெமோ வந்து பார்த்துட்டு வாங்க. எப்படி எடிட் பண்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ராஜா என்னை தொட்டது போஜா பெத்தவளும் கட்டி அதை ஒத்ததுதான் பெண்ணவளின். ஓகே. ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் வந்து போட்டுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண அலைன் மோஷன் ஆப் வந்து தேவை. ஆப் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ல ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணீங்க. ஓகே. பண்ணிட்டு நெக்ஸ்ட் அகைன் நான் கொடுத்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்க. ஓப்பன் பண்ணா இன்டர்ஃபேஸ் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல சம் லிரிக்ஸ், நெக்ஸ்ட் மேல ஒரு சம்திங் ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் மேல உங்க பிக்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு பிக் இதுல வந்து கொடுத்துருப்பேன். அந்த பிக்கை ரிமூவ் பண்ணிட்டு உங்க பிக்கை ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க அந்த பிக்கை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி உங்கள் பிக்கை பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதா இருக்கும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னோட சஜஷன் பார்த்தா ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணால் இந்த லோகோ போட்டு வரும். ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைல்லேருந்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் கொடுத்தோன்னா எரேஸ் ஆகி வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிட்டு இது எப்படி பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது வந்து பார்த்தோம். ஓகேங்களா? டேரெக்டாக இங்கே ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் வந்து பண்ணிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ப்ரேம் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த பிக்கை ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறேன் ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணினா பிக்கை வந்து இது மாதிரி சிம்பிளாக வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த பிக்கை வந்து இது மாதிரி ரொம்ப ஃப்ரேம் ஃபுல்லாகிடுச்சுன்னா இங்கே இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த கேமரா வந்து எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அப்படியே மினிமைஸ் பண்ணுங்க. ஓகே. மினிமைஸ் பண்ணி கரெக்டாக ஃப்ரேம் வந்து செட் பண்ணுங்க. ஓகேங்களா? செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து அவுட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? கரெக்டாக மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பிக்கு கரெக்டாக வந்து ஃப்ரேம் கரெக்டாக செட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இல்லை செட் ஆகலாம் லைட்டாக ஜூம் பண்ணுறதோ ஜூம் அவுட் பண்ணுறதோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் செட் பண்ணிட்டு மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டான அவுட்புட் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பிக்கில் கரெக்டாக செட் பண்ணி முடிச்சோடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே ஒரு லென்த்தாக ஒரு லேயர் இருக்கும். அங்கே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத லேயர் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து மெர்ஜ் வந்து ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட் வச்சு பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் ஒரு ஏராக்கான பட்டன் ப்ராப்பராக கிளிக் பண்ணிட்டு வீடியோ டாக்குமெண்ட் செட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸில் எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு வீடியோ வந்து அவுட் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் சேவ் அண்ட் ஆஃப் கிளிக் பண்ணி இந்த எடிட்டிங் உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் முடிச்சு ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. தர பாய்.